Infinix ஒவ்வொரு டைமும் அவங்களோட ஸ்மார்ட் போனை பெட்டர் பண்ணிட்டே போறாங்க. அந்த மாதிரி தான் புதுசா இப்போ Infinix Note 50s இத லான்ச் பண்ணிருக்காங்க. இதுலயுமே எல்லாமே பெஸ்டா இருக்குதா இல்ல ஏதாவது ஒஸ்டா இருக்குதா ஓபன் பண்ணி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த டைம் பாக்ஸோட டிசைனவே லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாக் கலர்ல ஒரு பார் மாதிரி கொடுத்து அப்புறம் மேல அந்த மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது போக இங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அப்படி என்ன எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இருக்கு அப்படிங்கறத உள்ள ஓபன் பண்ணி பார்ப்போம். கீழேயுமே 3D curved 144 Hz அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல AMOLEDல 144 Hz கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். அப்புறம் பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சைடுல ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் ஓபன் பண்ணா எப்பயும் போல தாங்க பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்குது. Note 50s மொபைல் இருக்குது. பிரிச்சு வெளியில எடுத்தா கையில் எடுக்கிற ஒரு ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் உள்ள நிறைய கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட பாக்ஸ் அப்படின்னாலே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டார்ட்ஸ் ஹியர் அந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக பொதுவாக டிபியூ கேஸ் தான் மற்றவங்கலாம் கொடுப்பாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் வந்து மொபைலோட டிசைன் மாதிரியே கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 45 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் கேஸ் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா கேஸும் நல்லா இருக்குது, ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. டக்குன்னு வச்ச உடனே மாட்டிக்கிச்சு. இந்த பாட்டம் அண்ட் டாப்ல வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வச்சா கூட கேஸ் வந்து டக்குன்னு அடிபடாது. பட் சைட்ல எல்லாம் கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீழே தான் வருது. ரியர்ல கேஸ் போட்டு பார்க்கும்போது லுக் வந்து நல்லா தான் இருக்கு. இதுலயுமே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் வாங்குற செலவு மிச்சம். டிசைன் அப்படின்னு பார்த்தா கலர்ஸ்ல பெருசா இங்க வந்து டிசைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலைங்க. ஒரு மொழுன்னு இருக்கிற ஒரு பிளைனான கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது கிரே கலர். இது போக ரெட்ல ஒன்று, ப்ளூல ஒன்று இருக்கு. அது போக கேமராவோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எட்ஜ் எல்லாமே லைட்டா கட் மாதிரி கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த எட்ஜஸ் எல்லாமே லைட்டா கர்வா கொடுத்துருக்காங்க. ஹோல்டு பண்றதுக்கும் நல்லா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுமே பெட்டரா தான் இருக்கு. மொபைல் வந்து கையில பிடிச்சு யூஸ் பண்ணும்போது அந்த வெயிட் இருக்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 7.6 mm தான் இருக்கு. பட் வெயிட் அப்படின்னு பார்த்தா 180 கிராம் இருக்கு. பரவாயில்ல. மொபைலோட பில்ட் அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமே பிளாஸ்டிக் தான். பட் டிஸ்பிளேக்கு இங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்கு IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய் செக்மெண்ட்லயே ரியல்மி இவங்கலாம் IP67, 68, 69 இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க இன்னும் பெட்டரா IP ரேட்டிங் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி இந்த மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம், டிராப் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக கீழெல்லாம் போட்டுறாதீங்க, டப்புன்னு உடஞ்சிரும். இந்த மொபைல்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த செக்மெண்ட்ல கர்வ்டு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான். டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க டிஸ்பிளேயோட சைஸுமே பெருசா தான் இருக்கு. 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட்டும் இருக்கு. யூடியூப்ல HDR சப்போர்ட் பண்றதுனால நல்ல கலர்ஃபுல்லா ரிச்சா நம்மளால வீடியோஸ் வந்து பார்க்க முடியுது. சோ இன்டோர்ல பார்த்தாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல ஓரளவு பிரைட்டா இருக்குது. இங்க பீக் பிரைட்னஸா 1300 nits கொடுத்திருக்காங்க. எட்ஜ் எல்லாமே இங்க கர்வா இருக்கிறதுனால அந்த பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சின் கூட கம்மியா தான் இருக்கு. இந்த கர்வ் வந்து லைட்டா இருக்குது. ஆனா பொதுவா நான் வந்து கர்வ்டு டிஸ்பிளேவை விரும்ப மாட்டேன். பட் இருந்தாலுமே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்லிம்மா கர்வ்டு டிஸ்பிளேயோட மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸா இருக்கலாம். இது போக நீங்க நைட்ல எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க, இருட்டுல வச்சு மொபைல் வந்து அந்த வீடியோஸ் இதெல்லாம் பாப்பீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க PWM சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்ல இதெல்லாம் கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான். வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் வந்து சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது. பட் இன்ஃபினிக்ஸ் வந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதுவும் JPL ஸ்பீக்கரோட கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். அதோட சவுண்டுமே நல்லா லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு. இந்த செக்மெண்ட்க்கு ஓகே தான். அப்படியே கேமராக்கு வந்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இப்போலாம் ரீசன்ட் டைமா பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மொபைல்ஸ் 50 மெகாபிக்சல்ல தான் லான்ச் ஆகுது. பட் இன்ஃபினிக்ஸ் 64ல கொண்டு வந்திருக்காங்க. பட் 64 அப்படினாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க முக்கியம். அது மட்டும் இல்லாம இங்க சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. சோனியோட IMX682 சென்சார் இருக்கு. மத்தபடி இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா 4 கேமராலாம் இல்ல. செகண்டரியா ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதால பெருசா யூஸ் கிடையாது. கீழ வந்து அந்த லைட் கொடுத்திருக்காங்க. அதை தான் கேமரா மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடுல வந்து IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அது போக LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. போட்டோஸ்மே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பெட்டரா இருந்திருக்கலாம்
அப்படின்னு தான் தோணுது. போட்டோஸ் எல்லாம் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, போட்டோவுமே ஷார்ப்பா இல்ல. நீங்க ஜூம் பண்ணாம பார்க்கும்போது போட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே சூப்பரா இருக்குது. அப்படியே நீங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவோட செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. இந்த செக்மெண்ட்ல இதோட செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. செல்ஃபியுமே நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது போட்டோஸ்ல டீடைல் நல்லா இருக்கு, கலர்ஸ்மே நல்லா இருக்கு, ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. நம்ம போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி இன்னுமே பெட்டர் பண்ணி தருது. சோ செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 4K கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா 20000 ரூபாய் 30000 ரூபாய் செக்மெண்ட்ல கூட செல்ஃபில 4K சப்போர்ட் வராது. பட் 4K 30 fps ல ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே எடுத்துக்க முடியும். ரியர்ல வீடியோஸ் வந்து 4K ல எடுக்கும்போது கொஞ்சம் டீடைல் நல்லா இருக்குது, குவாலிட்டியா இருக்குது. பட் செல்ஃபில எடுக்கும்போது ரொம்பவே நாய்ஸ் ஆட் ஆயிருது. அந்த அளவுக்கு அது 4K வீடியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மத்தபடி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸ்மே கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள நிறைய மொபைல்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். பட் இவங்க லேட்டஸ்டா லான்ச் பண்ணதுனால இதோட இன்னும் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிளைம் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ண போவோம் கிட்டத்தட்ட 6,82,000 வரைக்கும் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம ஓரளவு ரீச் பண்ணிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமிங் நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம மிட் கிராபிக்ஸ்ல நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. இது போக ஃப்ரீ ஃபயர், COD இதெல்லாமே 90 fps சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அதுவுமே சப்போர்ட் பண்ணுது. மொபைல்ல ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அடி வாங்குதா அப்படிங்கறத நம்ம த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தோம். அதுலமே இதோட பெர்ஃபார்மன்ஸை 80% வரைக்கும் யூஸ் பண்ணுது. பெருசா இந்த மொபைல்ல த்ரோட்டில் இஷ்யூ இல்ல. நம்ம ஹெவியா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். பெருசா இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூமே இல்ல. இப்போதைக்கு நல்ல கூலா தான் இருக்கு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. அதனால நீங்க ஒரு கேமர்ஸா இருந்தாலுமே இதை ட்ரை பண்ணலாம். இல்ல நார்மல் யூசேஜ், டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குது. மத்தபடி கேம் ப்ளே பண்ணும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. சோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க கொடுத்த ப்ராசஸருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் உண்டோ அது நல்லாவே கிடைக்குது. ஆனா 15000 ரூபாய் செக்மெண்ட்லயே ஒரு சில மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா UFS 3.1 கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. பட் Infinix வந்து UFS 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் சாஃப்ட்வேர் வந்து பெட்டர் பண்ணிட்டே வராங்க Infinix. அந்த மாதிரி இந்த டைம் பெட்டர் பண்ண Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க XOS 15 மேல. அது போக இங்க ப்ளூடூத்மே குறைச்சிருக்காங்க. பொதுவா Infinix மொபைல்ல முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளூடூத் கொடுப்பாங்க. பட் இப்போ இதுல ரொம்பவே குறைச்சி ஓரளவு மினிமலான ப்ளூடூத் கொடுத்திருக்காங்க. இங்க புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ்மே பெருசா இல்ல. லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த கிளான்ஸ் ஆடுமே இப்போ வரைக்கும் வரல. சோ அந்த விதத்துல இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாலுமே பிரீமியமா தான் இருக்குது. பட் இங்க அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இதையுமே Infinix வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் அப்டேட்மே ரைட் டைம்ல கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போக Infinix UI ல இருக்கக்கூடிய அந்த எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. கேமிங் மோட் இருக்குது, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது போக நிறைய தீம்ஸ் கொடுத்திருக்காங்க, ஐகானை கஸ்டமைஸ் பண்றது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொன்ன அந்த 12+ AI ஃபீச்சர்ஸும் இதுல இருக்குது. இவங்களோட XOS 15ல அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே இங்க 144 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே நல்லா ஸ்மூத்தா அப்படி ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுது. பார்க்கிறதுக்கு ரம்மியமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க ரியர்ல இருக்கக்கூடிய அந்த ஹாலோஜன் லைட்டையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், சார்ஜிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இவங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்டான அந்த Folex அசிஸ்டன்ட்டும் இதுல இருக்குது. அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க. இங்கேயே சைடுல JPL ஆடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா JPL ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்லை. இப்போ பெரும்பாலான மொபைல்ஸ்ல லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கறது இல்லை. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இங்க SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. பொதுவா Infinix மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொபைல்லுமே SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இது ஸ்லிம்மா எடுத்துட்டு வரதுனால SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுக்கல. அது பக்கத்துலயே மைக் வந்துருது, டைப் C சார்ஜிங் போர்ட் வந்துருது. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. ரொம்ப கீழே இறக்கி கொடுத்திருக்காங்க. பட் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. இது போக IR சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இங்க கேமராக்குள்ள இதுல இருக்குது. நீங்க ஒருவேளை ரிமோட்டா யூஸ் பண்ணோம் அப்படினாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலுமே இதுல 5500
500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் 6000, 6500, 7000, 7500 போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க இன்னும் பெட்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு 6000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே 45 வாட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம ஷார்ட் டைமாக செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ கொடுத்துருக்கூடிய இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 16,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+256 18,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் சேல்ல நீங்க 15,000 வாங்கிக்க முடியும். பட் மொபைலே நமக்கு லேட்டாக தான் வந்தது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் சேல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆஃபர்ஸ் இதுலலாம் 15,000 இல்லை 15,000 கீழே கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. மொபைலோட டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. கேமராவுமே செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸுமே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பெருசாக ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஐபி ரேட்டிங் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், பேட்டரி கெபாசிட்டி பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், பில் குவாலிட்டி பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்ற விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த பிரைஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகேன்னு தோணுச்சுன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.